போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ பேர் போட்டித் தேர்வுக்காக விரைந்து வேகமாகவும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நம்ம எப்படியாவது தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில், அதாவது நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எங்கெங்கேயோ இருக்க புத்தகங்களை வாங்கி படிக்கிறத விட நீங்கள் வச்சுருக்கிற பள்ளி பாட புத்தகத்தை படித்தாலே போதுமான ஒன்று. ஸோ சிலபஸில் என்ன இருக்கோ, நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, எஸ்ஐயாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிசியாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு எக்ஸாமும் நீங்கள் எழுதும்போது நீங்கள் தயார் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அந்த சிலபஸில் இருக்க கண்டென்ட்டை ரெஃபர் பண்ணி இந்த டாபிக் எங்கெங்கே கவர் ஆகி வருது அதை படித்தாலே ஓரளவு நம்மளால் கோத்ரூ பண்ணி நம்மளால் வெற்றி பெற முடியும் என்பதை கூறி உங்களை நேரத்தை வீணடிக்காமல் நம்ம வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன வாசகத்தோடு போகலாமா? கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கும் பிணிபல அப்படின்னு சொல்லிட்டு நாலடியாரில் சமண முனிவர் சொன்னதை போல், நம்ம கல்வியை வெறும் போட்டித் தேர்வுக்காக மட்டும் படிக்காமல் நம்ம வாழ்க்கைக்காகவும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விஷயங்களையும் செய்திகளையும் தேடித்தரும். அதே போல் உங்களை நல்ல ஒரு அரசு வேலைக்கும் கொண்டு செல்லும் என்பதை எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சமூக அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து சில வினாக்களை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 1. நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டத்தை ரத்து செய்த இந்திய மக்களிடையே பெரும் புகழ் பெற்றவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? 1857ஆம் ஆண்டு கலகத்திற்கு உடனடி காரணம் எது? விடை பார்த்தீங்கன்னா கொழுப்பு தடவிய தோட்டாக்கள். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கொழுப்பு தடவிய தோட்டாவை தொட மறுத்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே. அடுத்து ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய அமைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் சொல்லி ஆன்சர் சொல்லிடுறேன். ராஜாராம் மோகன் ராய். விடை பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம். அடுத்து ஆத்மாராவ் பாண்டும். விடை பார்த்தீங்கன்னா பிரார்த்தன சமாஜம். மேடம் பிளவட்ஸ்கி. விடை பார்த்தீங்கன்னா பிரம்ம ஞான சபை. தயானந்த சரஸ்வதி. விடை பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம். அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை எது? விடை பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நிலநீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யார்? விடை பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. அடுத்த வினா பார்ப்போம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்தி எழுது. ஸோ ஆர்டர் பண்ணியே சொல்லிடுறேன், அதுக்குரிய இயரை நீங்கள் பார்த்து குறித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? தண்டி யாத்திரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல் வட்டமேசை மாநாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தி இர்விங் ஒப்பந்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு. ஸோ இதுதான் ஆர்டர் படி கொடுத்துருக்கேன். இது எந்தெந்த வருஷத்தில் கொண்டு வந்தாங்கன்றதை நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க, சரிங்களா? அடுத்த வினாவை பார்க்கலாம். ₹1 படியரிசி திட்டத்தை நடைமுறைப்படுத்திய நகரங்கள் எது? ஆப்ஷன் ஏ சென்னை மற்றும் கோயம்புத்தூர். அடுத்த வினா பார்ப்போம். 3வது சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை பார்த்தீங்கன்னா விருதுநகர். அடுத்த வினாவை பார்ப்போம். அக்பரின் கல்லறை எங்கு அமைந்துள்ளது? விடை பார்த்தீங்கன்னா சிக்கந்தரா என்ற இடத்தில் அமைந்துள்ளது. அடுத்த வினாவை பார்ப்போம்.
நீதி கட்சியின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். அடுத்த வினாவை பார்ப்போம். இந்திய தேசிய கீதம் ஜனகணமன முதலில் எங்கு நடைபெற்ற மாநாட்டில் பாடி முடிக்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா 1911ஆம் ஆண்டில் கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. அடுத்த வினா பார்ப்போம். தமிழ்நாடு மாநிலமாக உருவான போது டாஸ் மாவட்டங்கள் மட்டுமே இருந்தது? விடை பார்த்தீங்கன்னா 13 மாவட்டம். அடுத்த வினா பார்ப்போம். பிராமணர் அல்லாத இயக்கத்திற்கு அடித்தளமிட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா மகாத்மா ஜோதிராவ் பூலே. அடுத்த வினா பார்ப்போம். தொழிலாளன் என்னும் தமிழ் செய்தித்தாளை வெளியிட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா சிங்காரவேலன். அடுத்த வினா பார்ப்போம். யாருடைய காலத்தை முகலாயர்களின் பொற்காலம் என்று அழைக்கிறோம்? விடை பார்த்தீங்கன்னா ஷாஜஹான். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் டேஸ் கொள்கையினில் தீவிரமாக நம்பிக்கை கொண்டவராக இருந்தார்? விடை பார்த்தீங்கன்னா ஓரிரை கொள்கை, அதாவது ஒரே கடவுள் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் தான் நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. அடுத்த வினாவை பார்க்கலாம். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை முறையே ஜகித் மற்றும் ஸ்வரஸ் என பெயர் மாற்றம் செய்தது யார்? விடை பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். அடுத்த வினாவை பார்க்கலாம். நீதி கட்சியின் முக்கியமான நோக்கம் எது? விடை பார்த்தீங்கன்னா அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களை பங்கேற்க செய்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சட்டமும் விதிகளும் மக்களுக்காகத்தான், ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிமுறைகளுக்காகவும் அல்ல என்று கூறியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா காமராஜர். அடுத்த வினாவை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 1923ஆம் ஆண்டில் மே தினத்தின் முதல் கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா சிங்காரவேலன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். உலகின் அரசன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஷாஜஹான். அடுத்த வினாவை பார்க்கலாம். முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் டேஸ் ஆகும்? விடை பார்த்தீங்கன்னா தாஜ் உல் மஆசிர். அடுத்த வினாவை பார்க்கலாம். அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் யார்? விடை பார்த்தீங்கன்னா இவன் பதுதா. அடுத்த வினாவை பார்க்கலாம். ரூபியா என்ற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா. அடுத்த வினாவை பார்க்கலாம். கோபாலகிருஷ்ண கோகலேவே இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலன் மற்றும் தொழிலாளர்களின் இளவரசன் என்று இவரை புகழ்ந்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். அடுத்த வினாவை பார்க்கலாம். ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்பம் இதழிலே வெளியிட்டுள்ளார். அவ்விதழ் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா பாரதி.
அடுத்த வினாவை பார்க்கலாமா? இந்திய தேசிய காங்கிரசின் நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத். அடுத்த வினாவை பார்க்கலாம். விஜயநகர கட்டட தூண்கள் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது? விடை பார்த்தீங்கன்னா குதிரை. அடுத்த வினாவை பார்க்கலாம். சங்க வம்சத்தின் கடைசி அரசர் யார்? விடை இரண்டாம் விருப்பாட்சராயர். முகலாயர்களின் கடைசி அரசர் யார்? விடை இரண்டாம் பகதூர் ஷா. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா குமார கம்பண்ணா. அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா பாபர். அடுத்த வினாவை பார்க்கலாம். அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார்? விடை பார்த்தீங்கன்னா ஹால்டிகட். அடுத்த வினாவை பார்க்கலாம். மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை அக்பர். அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். மன்சப் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? விடை பார்த்தீங்கன்னா தகுதி அல்லது தரவுகள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் யார்? விடை ராஜ தொடர்மால். அடுத்த வினாவை பார்க்கலாம். பொறுத்துக கொடுத்துருக்காங்க சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரும் நான் சொல்லிடுறேன். பாகல் அப்படின்னா குரு கோவிந்த சிங். பாகல் அப்படின்னா குரு கோவிந்த சிங். அடுத்தது செகண்ட் ஒன்று, ராம சரிதமானார். விடை பார்த்தீங்கன்னா துளசிதாசர். அடுத்து மூணாவது, ஸ்ரீ வைஷ்ணவம். விடை பார்த்தீங்கன்னா ராமானுஜர். அடுத்து ஃபோர்த் ஒன்று பார்ப்போம். கிரந்தவழி. விடை பார்த்தீங்கன்னா கபீர். அடுத்து ஃபிஃப்த் ஒன்று, சுரவார்டி. விடை பார்த்தீங்கன்னா அப்துல் வஹீத் அயுனாசிப். அடுத்த வினாவை பார்ப்போம். பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? விடை ஜூலை 1947. அடுத்த வினாவை பார்ப்போம். பின் வருபவர்களில் யார் அல்கிலால் என்னும் வார பத்திரிகையை வெளியிட்டார்? விடை அபுல் கலாம் ஆசாத். அடுத்த வினாவை பார்க்கலாம். 1936ஆம் ஆண்டு சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் யார்? விடை அம்பேத்கர். அடுத்த வினாவை பார்க்கலாம். ஆத்மீய சபாவை தொடங்கியவர் யார்? விடை ராஜாராம் மோகன் ராய். அடுத்த வினாவை பார்க்கலாம். வடமேற்கு எல்லை மாகாணத்தில்
குடைகிட் மட்கர் இயக்கத்தை நடத்தியவர் யார்? விடை கான் அப்துல் காபர் கான். அடுத்த பார்ப்போம். பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைப்பும் எந்த ஆண்டில் நிர்வகிக்காங்கன்றதை கொடுத்துருக்காங்க. பிரார்த்தன சமாஜம் விடை பார்த்தீங்கன்னா 1867. அடுத்து செகண்ட் ஒன்று, சமரச வேத சன்மார்க்க சங்கம் விடை பார்த்தீங்கன்னா 1865. அடுத்து தேர்ட் ஒன்று, பிரம்ம சமாஜம் விடை பார்த்தீங்கன்னா 1828. அடுத்து ஃபோர்த் ஒன்று, ஆரிய சமாஜம் விடை பார்த்தீங்கன்னா 1875. அடுத்த வினாவை பார்க்கலாம். கப்பல் கட்டும் தளம் என்று அழைக்கப்படும் துறைமுகம் எது? விடை பார்த்தீங்கன்னா லோத்தல். அடுத்த வினா பார்ப்போம். 1860 முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட பெருமைக்குரியவர் யார்? விடை ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ராவ். அடுத்த வினா பார்க்கலாம். மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்ற கோரி தியாகி சங்கரலிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார்? விடை பார்த்தீங்கன்னா 76 நாட்கள். அடுத்த வினாவை பார்க்கலாம். சிந்து சமவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? விடை பார்த்தீங்கன்னா செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். அடுத்த வினாவை பார்க்கலாம். அத்வைதநாதா சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? விடை அயோத்தியதச பண்டிதர். அடுத்த வினா பார்க்கலாம். திராவிட பாண்டியன் என்றும் இதழை அயோத்தியதாசர் எந்த ஆண்டு தொடங்கினார்? விடை 1885. அடுத்த வினா பார்க்கலாம். திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை முதலில் நிறுவியவர் யார்? விடை அயோத்தியதாச பண்டிதர். அடுத்த வினா பார்க்கலாம். திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பின் முதல் மாநாட்டை அயோத்தியதாசர் எந்த ஆண்டு தொடங்கினார்? விடை பார்த்தீங்கன்னா 1891 நீலகிரியில் நடத்தினார். அடுத்த வினா பார்க்கலாம். ஒரு பைசா தமிழன் என்றும் மாத பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா 1907 அயோத்தியதாசர் பண்டிதர் வெளியிட்டார். அடுத்த வினாவை பார்க்கலாம். ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார்? விடை தயானந்த சரஸ்வதி. அடுத்த வினாவை பார்க்கலாம். நாம்தாரி இயக்கத்தை கொண்டு வந்தவர் யார்? விடை பாபா ராம்சிங். அடுத்த வினாவை பார்க்கலாம். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? விடை எம்ஜி ரானடே. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை மறைமலை அடிகளார். தொழிலாளன் என்ற பத்திரிகையை நிறுவியவர் யார்? விடை சிங்கார வேலர். அடுத்த வினா பார்க்கலாம். திப்பு சுல்தான் போரில் உயிர் நீத்த இடம் எது?
விடை ஸ்ரீரங்கப்பட்டினம். அடுத்த வினா பார்க்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆங்கிலேயரிடம் பிடித்து கொடுத்தவர் யார்? விடை புதுக்கோட்டை மன்னர். சதி என்பது ஒவ்வொரு சாஸ்திரப்படி ஒரு கொலை என்று வர்ணித்தவர் யார்? விடை ராஜாராம் மோகன் ராய். அடுத்த வினாவை பார்க்கலாம். வங்காளதேசத்தின் தேசிய கீதமான அமர் சேனர் பங்களாவை இயற்றியவர் யார்? விடை ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த வினாவை பார்க்கலாம். ஆலம்கீர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார்? விடை அவுரங்கசீப். அடுத்த வினாவை பார்க்கலாம். ஈவேரா பெரியாரால் நடத்தப்பட்ட சுயமரியாதை திருமணங்கள் எந்த ஆண்டு சட்டப்பூர்வமாக்கப்பட்டது? விடை 1967. அடுத்த வினாவை பார்க்கலாம். மெரினா கடற்கரையில் பிபின் சந்திரா பால் எந்த ஆண்டு மிகப்பெரிய கூட்டம் ஒன்றினை நடத்தி உரையாற்றினார்? விடை 1907. அடுத்த வினாவை பார்க்கலாம். வங்கப்பிரிவு எந்த ஆண்டு நடைபெற்றது? விடை 1905 அக்டோபர் 16. அடுத்த வினா பார்க்கலாம். சென்னை மாகாணத்தின் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார்? விடை மயிலை சின்னத்தம்பி ராஜா. அடுத்த வினாவை பார்க்கலாம். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? அப்படி பார்த்தீங்கன்னா ரங்கையா. அடுத்து ஃபைனல் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த போராட்டங்களை கால வரிசைப்படுத்துக. ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. அதில் சரியானதை சொல்லியிருக்காங்க. நான் சரியானது மட்டும் சொல்கிறேன். சார்தார்கள் கழகம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வங்காள இண்டிகோ பயிரிடுவோர் கழகம். அடுத்து பார்த்தீங்கன்னா தக்கான கழகம். அடுத்து மாப்பிள்ளை கழகம். சரிங்களா? இதுதான் ஆற்றுப்படி வரும். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து நம்முடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். அதே போல் மறக்காமல் இதெல்லாம் தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்குது. நல்லா படிங்க. படித்து நல்ல முறையில் தேர்வு எழுதி நீங்கள் நல்ல ஒரு அரசு வேலை கிடைப்பதற்கு எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியையும் தேடித்தரும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி.